என்ன செய்ய போகிறோம், கவனிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன். அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை என்றார். ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் யோசுவா என்கிற ஒரு மனிதரை பார்த்து, தேவ மனிதரை பார்த்து கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், யோசுவா எல்லா ராஜாக்களையும் முறியடித்து கொண்டு அவர் பிரயாணப்பட்டு வருகிறார். இஸ்ரவேல் மக்கள் கானான்ல எகிப்திலிருந்து புறப்பட்டு மோசேயுடைய தலைமையில் அவர்கள் வரும்பொழுது, வனாந்தர வாழ்க்கையில் பாலைவனத்தில் மோசேயனுடைய மோசேவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். அதற்கு பிறகு யோசுவா தலைமை பொறுப்பை எடுக்கிறார். எடுத்து இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் தேவன் பெரியவர் என்பதை எல்லா ஜாதி ஜனங்களும் அறிய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கிபியோனியர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனக்கூட்டத்தார், அவங்க இந்த ஜனங்கள் எல்லா ராஜ்யங்களும் கைப்பற்றுறாங்க, எல்லாரும் அழிக்கிறாங்க. ஆகவே இந்த ஜனங்களோடு போய் நாம் சமாதானம் பண்ணிவிடலாம், இவர்களோடு கூட நாம் என்ன செய்து சமாதானம் பண்ணிவிடலாம் என்று சொல்லி கிபியோனியர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனங்கள், இந்த ஜனங்கள் தங்களை என்ன செய்கிறார்கள், பயந்து போய் இந்த இஸ்ரவேல் மக்களோடு, தேவ ஜனங்களோடு கூட நாங்களும் உங்களைப் போலவே நாங்கள் தேவனை பின்பற்றுகிறோம், உங்களுடைய ஜனங்களாய் மாறுகிறோம் என்று இவர்கள் சமாதானம் பண்ணிவிட்டார்கள். ஆகவே யோசுவா இவர்களை யாரும் தொடவே கூடாது, இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது என்று யோசுவா தேவனுடைய ஆவினால கட்டளையிட்டு விட்டார். இப்பொழுது இந்த கிபியோனியர் என்று சொல்லக்கூடிய இந்த ஜனங்கள் புறஜாதி மக்கள், இவர்கள் இஸ்ரவேலர் கிடையாது. ஆகவே சுற்றிலும் இருக்கிற ராஜாக்கள், இப்பொழுது எப்படி இந்தியாவில் எல்லா மிஷினரிகளும் சுவிசேஷர்களும் ஆண்டவர் அறியாத மக்களை எப்படி தேவனோடு கூட இணைத்து விடுகிறார்களோ, தேவன் பக்கமாய் அன்பை காண்பித்து இழுக்கிறார்களோ, சபைக்கு கொண்டு வருகிறார்களோ, அதை போன்ற ஒரு கற்பனை, ஒரு காட்சி இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் மக்களோடு சமாதானமாக உடன்படிக்கை பண்ணும் பொழுது சுற்றில் இருக்கிற ராஜாக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் வந்தது. ஆகவே இப்பொழுது எருசலேமின் ராஜா எல்லா ராஜாக்களை இணைத்து ஒரு 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ண வரான். எதற்காகன்னா, அந்த கிபியோனியரை அழிக்க வேண்டும், இவர்கள் எப்படி தேவ ஜனங்களோடு சமாதானம் பண்ண வேண்டும், இவர்கள் எப்படி தேவ ஜனங்களோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இவர்களுக்கு விரோதமாய், கிபியோனுக்கு விரோதமாய் இப்பொழுது என்ன செய்கிறார், இந்த எருசலேமின் ராஜா கிட்டத்தட்ட 5 ராஜாக்களோடு இந்த கிபியோனரை அழிக்க வராங்க. இந்த செய்தியை கிபியோனியர்கள் யோசுவாவுக்கு இந்த தகவலை அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி எங்களை அழிக்கிறதுக்கு இத்தனை ராஜாக்கள் வராங்க, எங்களுக்கு உதவி செய்வாங்களே அப்படின்னு இந்த ஜனம் கூப்பிடும்போது யோசுவா எழுந்து இந்த ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண வர்றாரு. அப்போதான் கர்த்தர் சொல்றாரு, ஒருவரும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. அல்லேலூயா. நன்றா கவனிங்கள். அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்துக்குள்ளே வரும்பொழுது சத்துரு, அவர் காலகாலமாய் பின்பற்றின வழிபட்ட சத்துருக்கள் சில மனிதருக்குள் பின்பதாக இருந்து தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், தேவனோடு உடன்படிக்கை பண்ணின ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புவது உண்மைதான். இந்த கிபியோனரை மீட்பதற்கு ஒரு இரட்சகனாகிய யோசுவா எழும்பினது போல, அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு இரட்சகராகிய இயேசு வருவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கிபியோனியரோடு கூட
இஸ்ரவேல் மக்கள் கிபியோனியர் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை பண்ணின நிமித்தம் ஒரு யோசுவா. யோசுவா என்றால் ரட்சகன் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம். யோசுவாவுக்கும் அதனால்தான் எபிரேய மொழியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு யெஷுவா என்று சொல்லுவார்கள். யெஷுவா என்று சொல்லுவார்கள். கவனிங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்று இயேசு என்றாலும் யோசுவா என்றாலும் ஒரே அர்த்தம் தான். இந்த கிபியோனியருக்காக ரட்சிக்கப்பட்டு தேவனை தேடி சபைக்கு ஓடி வருகிற ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வருகிற அந்த மக்களுக்கு விரோதமாய் நீ காலகாலமாய் இவைகளைத்தானே பின்பற்றினாய், காலகாலமாய் உன் வழிபாட்டுகள் வேறு அல்லவா, நீ என்ன புதுவிதமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு நீ கூடிக்கொண்டாய், தேவ ஜனங்களோடு கூடிக்கொண்டாய் என்று இன்றைக்கு சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களும் எதிர்ப்புகளும் மனிதர்களும் எழும்பினாலும் அன்றைக்கு கிபியோனருக்காக ஒரு யோசுவாவை எழுப்பினது போல இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உனக்காக பக்கபலமாய் பாதுகாப்பாய் நிற்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்பொழுது யோசுவா எழும்பி நின்று இந்த ஜனங்களை மீட்டெடுக்க இவளுக்காக யுத்தம் பண்ண வரும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது 6வது வசனத்தில் வாசிக்கிற, அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமா எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களில் குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னார்கள். உடனே யோசுவாவும் அவனோடு கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகள் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக. அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன செய்யாதீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இது உண்மையாகவே இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த சுவிசேஷ ஊழியத்திற்காக போகிறவர்கள், ஆத்துமாக்களை விடுவிக்க போகிறவர்கள், ஜனங்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கிற ஊழியம் செய்கிறவர்கள், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள், சாட்சியை சொல்லி ஜனங்களை தேவன் பக்கமாய் ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த தரிசனம் பொருந்தும். அல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், யோசுவாவும் அவனோடு கூட எல்லாரும் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ அவங்களுக்கு பயப்படாதப்பா. ஆமாம். யோசுவா தனக்காக யுத்தம் பண்ண போகல, தன்னுடைய காரியத்துக்காக யுத்தம் பண்ண போல. இப்போ ஒரு கூட்டத்தை மீட்டெடுப்பதற்காக நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதோ, பிறர் ரட்சிப்புக்குள் நடத்தும் பொழுதோ, பிறரை விடுவிப்பதற்காக சத்துருடைய பிடியிலையோ வியாதியின் பிடியிலையோ அவங்க என்ன சத்துருடைய பிடியில் அவங்க கட்டப்பட அவங்களை விடுவிக்க நீங்க போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாயாக. அவங்களுக்கு நீ பயப்படாயாக. ஆண்டவர் அவங்களுக்கு நீ பயப்படாத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யோசுவாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க. மோசேவுடைய வாழ்க்கை முழுவதும் ஜனங்களோடு போராடினார். மோசேவுடைய வாழ்க்கை முழுவதும் நல்ல கவனிக்க. நீங்க அவர் எகிப்திலிருந்து அவர் மரிக்கிற வரைக்கும், கர்த்தருடைய பர்வதத்தில் சீனாய் மலையில வருகிற வரைக்கும், அல்லது அவர் பிஸ்காவின் கொடுமுடியில மரிக்கிற வரைக்கும் ஜனங்களோடு அவர் போராடுறார். அவருடைய போராட்டம் எதுங்க? தேவனோடு போராடி ஜனங்களுக்காக விடுதலை வாங்கி கொடுக்கிறார். இப்போ ஜனங்களோடு அவர் போராடுகிறார். ஆனால் யோசுவாவுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. ஆமே, சுற்றிலும் இருக்கிற ராஜாக்களோடு ஜனங்களுக்காக போராடுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, ஒரு தலைவனுடைய வாழ்க்கையில ஜனங்களோடு போராடுவது. ஆம், நம் முந்தின காலகட்டத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இந்த சத்தியத்தை, இந்த ரட்சிப்பை, இந்த சுவிசேஷத்தை, இந்த அபிஷேகத்தை நமக்குள்ள புகுத்துவதற்கு அவங்க ஒரு காலத்தில் போராடி போராடி தேவ சமூகத்தில் போனது உண்மைதான். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு யோசுவாவினுடைய காலமா இருக்கிறது. ஏனென்றால் சபையானது, தேவ ஜனங்களானவர்கள் பிற மக்களுக்காக ஹல்லேலூயா ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு ஆச்சரியமான காரியங்களை ஜனங்களுக்காக பெற்றுத் தருவதற்காக யுத்தம் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாக கவனிங்கள். இப்பொழுது யோசுவா என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களுக்காக இவர் யுத்தம் பண்ணுவதற்காக இவர் போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக நாம் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுவதிலேயே கவனம் செலுத்துவோம். ஆனால் யோசுவா மற்ற ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்காக எழும்புகிறார்.
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பதாக. கர்த்தர் சொன்னார்னா அப்படி நடந்திருக்கு இல்லைங்களா? கர்த்தர் சொன்னா நடக்குமா நடக்காதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் மற்றவர்களை விடுவிப்பதற்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன், மற்றவர்களுக்காக சுவிசேஷம் சொல்ல போகிறேன், மற்றவர்களுக்காக ஆத்மா பாரத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஒருத்தனை உனக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னா, ஆமென், நான் பிறருக்காக நான் காரியங்களை செய்யும்போது அப்போ என் குடும்பத்துக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எனக்கு முன்னாடி நிற்க முடியுமா? பிறருக்கு விரோதமாக நான் பிறருடைய காரியங்களுக்காக, ரட்சிப்புக்காக போகும்போது ஆண்டவர் அங்க இருக்கிற ஒரு சத்ரு உனக்கு விரோதமா நிற்பது இல்லைன்னு சொல்லும்போது, நான் அவருக்காக ஆத்துமாக்களுக்காக போகும் பொழுது என் குடும்பத்தையும் என் ஜனங்களையும் பாதுகாக்கிற மாபெரும் பொறுப்பு கர்த்தருடையது அல்லவா? ஆமாவா இல்லைங்களா? இந்த கால வெள்ள கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். யோசுவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வார்த்தையை எப்போ கொடுத்தார் தெரியுமா? அவங்க கொடுத்து ஆண்டவர் அதை எப்படி எப்படி நிறைவேற்றினார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. யோசுவா ஆண்டவர் இந்த உனக்கு முன்பாக ஒருவரும் நிற்பது இல்லைன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஒரு 20 வருஷமோ ஒரு 30 வருஷமோ கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொந்தமா, நீ உயிரோடு இருக்கும் நாளளவு. அல்லேலூயா. யோசுவா 1:5 கர்த்தர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. அல்லேலூயா. அப்ப யோசுவா எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார் தெரியுமா? 110 வருஷம் யோசுவா வாழ்ந்தார். எத்தனை வருஷங்க? நீங்க யோசுவாவுடைய சரித்திர புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துக்கு நேரா வாங்க. 24ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணம் அடைந்தான். எத்தனை வயசுங்க? நல்லா கவனிக்கணும். 110 வயது வரைக்கும் அவர் வாழ்கிறார். அப்படியானா நான் என்ன விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக. கிட்டத்தட்ட எத்தனை ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக வந்தாங்க தெரியுமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 12ஆம் அதிகாரம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு பாருங்கள் நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க. ஆனால் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 12:24. திர்சாவின் ராஜா ஒன்று, ஆக இவர்கள் எல்லாரும். ஹல்லேலூயா. ஒரு மாசத்துல 31 நாள்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ராஜாவோட யுத்தம் பண்ணியிருக்கணும் போல. 31 ராஜாக்கள். கவனிங்க, 31 ராணுவ வீரன் கிடையாது, 31 ராஜ்யங்கள். 31 ராஜ்யங்கள், 31 ராஜ்யத்தினுடைய தளபதிகள், ராணுவ சேனைகள், 31 தேசத்தோடு அவன் யுத்தம் பண்ணியிருக்கிறான். ஆனால் ஒருத்தரை கூட யோசுவாக்கு முன்னாடி கர்த்தர் நிற்கவே விடலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவுடைய சரித்திர புஸ்தகம் 21, யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 21:44 வாசிங்க. 21:44. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் அவள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் அவங்களுக்கு, நீங்கள் ஒருவேளை இந்த கால வெள்ள என்னைக்கு தான் இந்த யுத்தம் ஓயுமோ, என்னைக்கு தான் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குமோன்னு சொல்லி பாரத்தோடு உள்ள வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு யுத்தம் இல்லாத அவர்களை சுற்றிலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா எந்த திசையிலுமே அவங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. கர்த்தர் சுற்றிலும் அவர்களுக்கு பாருங்க, பாருங்க, சுற்றிலும் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் அவங்களை இளைப்பாற பண்ணினார். ஒரு நாள் வரப்போது இந்த வசனம் உங்க வாழ்க்கையில் நிறைவேற போகுது. சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் ஒரு பெரிய அமைதியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். இன்னைக்கு கொந்தளிப்பு இருக்கிறது தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
இத்தனை கொந்தளிப்புகள், இத்தனை இளைப்பாறுதல் இல்லாமல் இரவும் பகலும் அலசலடிப்பட்டு அலைந்து திரிந்திருந்தாலும் ஒரு சத்துருவும் உனக்கு முன்னாடி நான் நிப்பாட்டினேனா என்று பார். ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்கவில்லை. அல்லேலூயா. ஒரு சத்துருவை நான் உனக்கு முன்பதாக நிற்க விடவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நீங்க இன்னொரு வசனத்தை கூட கொஞ்சம் பாருங்களேன். யோசுவாவின் சரித்திரம் 23 ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் நினைக்கிறேன். 23:9 பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, யோசுவா அப்படி அனுபவத்தை சொல்ற. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தியிருக்கிறார். சின்ன சின்ன தலைவலி, பல்லு வலி, வயிறு வலி இதெல்லாம் தூக்கி போடுங்க. பெரிய பெரிய மரணத்தை கொண்டு வருகிற சத்துருவெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் துரத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய பெரிய அவமானங்கள், பெரிய பெரிய நிந்தைகள் வரக்கூடிய சத்துருக்கள் எல்லாம் உங்களை விட்டு கர்த்தர் துரத்தி இருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. சுற்றிலும் பாருங்க, நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்க. அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்ல, எம்மா உன்னை சுற்றிலும் இவ்வளோ பேர் இருந்தாங்களே, எங்கம்மா? ஒருத்தர் இல்லை ஆண்டவரே, ஒருத்தர் இல்லை ஆண்டவர். எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு அவன் வெக்கப்பட்டுட்டு போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளை வெக்கப்படுத்தும்படி வந்தவங்க எல்லாருமே அவங்க அவளுக்கு முன்னாடி வெக்கப்பட்டுட்டு போறாங்க. ஒருத்தரும் அவளுக்கு முன்னாடி நிற்க முடியலன்னா உங்களுக்கும் எனக்கு முன்பதாக ஒருவரும் நிற்பதில்லை. அல்லேலூயா. நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் பாருங்கள் 8, 9, 10 பாருங்கள். அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுத, அவர் அதை கேட்டு தங்கள் மனசாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு, அவர்கள் தங்கள் மனசாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராக என்ன ஆயிட்டாங்களாம். இவங்க எதுக்காக வந்தவங்க? ஆளே இல்லாமல் ஆக்கணும் வந்தவங்க. ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு போராட்டம் வந்தது, ஒரு சத்துரு வந்தான். எதுக்காக? உங்களை அடித்து ஆளே இல்லாமல் ஆக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு பெரிய ஒரு யுத்தம், ஒரு பெரிய சேனை இந்த பெண்ணுக்கு விரோதமாய் வந்தது. உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கலாம் கடந்த மாதங்களில், கடந்த நாட்களில். இப்பொழுது அந்த இடத்துல அவள் மாத்திரம் அல்ல. கர்த்தருக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? எந்த காரியத்தை சத்துரு செஞ்சாலும் அல்லேலூயா அந்த இடத்துல ஆண்டவர் நிற்பாரு. அல்லேலூயா. இயேசு அங்க நிற்கிறாரு. பாருங்க, அவ இயேசுக்கு முன்னாடி நிற்கிறா. ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, தன்னை அந்த பெண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இனிமே இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை யாரும் பார்க்காதபடி கர்த்தர் மறைத்தார். அல்லேலூயா. தன்னை அவளுக்கு முன்னாடி நிறுத்தினார். யாரும் அவங்க மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருத்தரும் கல்லை கீழே போட்டுட்டு எல்லாரும் அவளுக்கு முன்னாடி, கவனிங்க, அவ யாரு? ஒரு விபச்சாரத்துல கைவை பிடிக்கப்பட்ட அவளுக்கு முன்னாடியே நிக்கலனா உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி எந்த சத்துருவை கர்த்தர் நிற்க விடுவான்? அவளோடு கையேசி இருப்பாரானால் என்னோடு வானத்தை பூமி படைத்த தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிங்கள். அவளோடு இயேசு இருந்தார். பாருங்கள், ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன கேட்கிறாரு? இயேசு 10ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்க. பெரியோர் சிறியோர் எல்லா வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றால். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டி எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அழிக்க வந்தவங்க பிரைசலா கையில ஆயுதத்தோடு வந்திருக்கிறாங்க, கல்லோடு வந்திருக்கிறாங்க. பிரைசலா மரண ஆயுதத்தோடு சத்துரு வந்தது உண்மைதான். அல்லேலூயா. சுற்றிலும் இலைப்பாறுதலை இல்லாமல் உன்னை அசைத்தது உண்மைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா.
பாருங்க, கடைசியா அவ மட்டும்தான் இயேசுக்கு முன்னாடி நின்னா. ஆனா அவளுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியல. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? கர்த்தர் இந்த கால வேளையில இந்த பெண்ணுக்கு முன்பதாக, ஒரு பாவியாக பெண்ணுக்கு முன்பதாக பக்கத்துல இயேசு அவளுக்கு பக்கத்துல நின்றதுனால அவளுக்கு முன்னாடியே சத்துருக்கள் நிற்க முடியலன்னா, உங்களுக்கும் எனக்கு முன்பதாக எந்த சத்துரு நிற்க முடியும்? அல்லேலூயா. அவளுக்கு பக்கத்துல தான் இயேசு இருந்தாரு. ஆனா இயேசு நம் உள்ளத்தில் இருக்கிறார், நம் வாழ்க்கையில் இருக்கிறார், நம்மோடு கூட மூச்சாக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, பாருங்க, பைபிள்ல ஒரு தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியாமல் போன ஒரு சில கூட்டத்தை உங்களுக்கு நான் வசனத்தை மட்டும் காண்பிக்கிறேன். நீங்க குறித்து கொள்ளுங்கள், அது உங்களை உற்சாகப்படுத்தும் என்று விசுவாசிக்கிறேன். வசனத்தை மட்டும் குறித்து கொள்ளுங்கள். ஒருவர் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. இந்த வசனத்தை நீங்க ஆழமா விசுவாசிக்கணும். போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரை சொன்னீர எனக்கு முன்னாடி அல்லேலூயா ஒருத்தர் நிற்க முடியாது சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு போய் நல்ல காலையில் போய் ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க, ஆண்டவரிடத்துல போய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் அப்படியே எழுத்தின்படியே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே போய் தைரியமா போய் நில்லுங்க. ஒருத்தரும் உனக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அல்லேலூயா. இயேசு பாருங்க, பாலகனா பிறக்கும்போது அந்த குழந்தைய தூக்கிட்டு எங்கெல்லாம் சுத்தினாங்க தெரியுமா? எத்தனை இடத்துல சுத்தினாங்க தெரியுமா? கடைசியா ஆமென் எகிப்தில் போய் அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு பாடுபடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்து தேவதூதன் சொல்றான், பிள்ளையை அழிக்க தேடினவன் மரித்து போனான். அல்லேலூயா. அங்க இருந்து தேவதூதனை கொண்டு கர்த்தர் பேசுறாரு. எகிப்தில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க யூதேயாவில் இருந்த ஏரோது மரித்த செய்தியை எகிப்தில் கர்த்தர் கொண்டு வந்து சொல்றாரு. உனக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு மரியாலும் அவங்களுக்கு முன்பதாகவே ஒரு ராஜா நிற்க முடியல. அவங்க ஒரு சாதாரண குடிமக்களுங்க. அவங்க ஒரு பெரிய அதிகாரத்தில் இருந்தவங்க கிடையாது. ஒரு சாதாரண நம்மை போன்ற ஒரு குடிமக்கள். அந்த குடிமக்களுக்கு முன்பதாகவே நிற்க முடியலன்னா, ஒரு ராஜா நிற்க முடியல, ஒரு ஏரோது நிற்க முடியல. உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா நிற்கிற எந்த சத்துருவும் நிற்க முடியாது என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். பாருங்கள், 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் குறிச்சுக்கங்க. வாசிக்க நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். இங்கே 1 முதல் 5 வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் மக்கள் 4ஆம் அதிகாரத்தில் யுத்தம் பண்ணி பெலிஸ்தரிடத்துல தேவனுடைய பெட்டியை எடுத்துட்டாங்க. இப்போ தேவனுடைய பெட்டியை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறாங்கன்னா, தாகோன், பெலிஸ்தருடைய கோவிலாகிய தாகோன் சிலைக்கு முன்னாடி வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா சிலை நிற்க முடியல, சிலை உடைஞ்சு போச்சு. அல்லேலூயா. தாகோன்னு ஒரு பெட்டிக்கு முன்னாடி நிற்க முடியலங்க. கவனிங்க தேவனுடைய பிள்ளைங்க, ஒரு பெட்டிக்கு முன்னாடி எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, பெலிஸ்தெல்லாம் நினைச்சிருப்பான் சாதாரண மரப்பெட்டி தானே. உங்களையும் அப்படிதான் நினைக்கிறாங்க இன்னைக்கு. அல்லேலூயா. சாதாரண உள்ள இருக்கிற எசன்ஸ் யாருக்கும் தெரியாது, உள்ள இருக்கிற வல்லமை சத்துருக்கு தான் தெரியும். அல்ல மனுஷனுக்கு தெரியாது. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற அதிபதிக்கு தெரியும், நீ சாதாரண மரப்பெட்டி அல்ல. இந்த மரப்பெட்டி செய்வதற்கு அந்த சித்தி மரம் எங்க இருந்து தெரியுமா? எல்லா மரங்களோடும் பின்னி பிணைக்கப்பட்டிருந்தது. அதை வெட்டி அதை கொண்டு வந்து கொதி நீரில் போட்டு அதை உரித்து எடுத்து அதுக்கு பிறகு அதை இழைத்து அது தேவ சமூகத்தில் கொண்டு வர வரைக்கும் கர்த்தருடைய கரம் எவ்வளவாய் அதற்காக செயல்பட்டது என்று தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இது சும்மா தேவனுடைய சமூகத்துக்கு இந்த பெட்டி வரல. இது சாதாரணமான பெட்டி தான்பா. இது சாதாரணமான சரீரம் தான். இது சாதாரணமான நபர் தான். ஆனா இந்த பெட்டிக்கு முன்பதாகவே விக்கிரக கிரியைகள் நிற்க முடியல. அல்லேலூயா. உங்களுடைய மேன்மையை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. ஒரு சாதாரண தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக, ஒரு தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக இந்த தாகோனுடைய சிலை நிற்க முடியாமல் உடைந்து போனது. அடுத்த நாள் வந்து திரும்பவும் வந்து எதை நிறுத்துறான்?
சிலையை நிறுத்துறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய பெட்டி நிற்குது. கவனிங்க, அது சிறை பிடிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய வல்லமை குறைவே குறையாது. அல்லேலூயா. உன்னுடைய இடம் தடம் புரண்டு இருந்தாலும் உனக்கு இருக்கிற வல்லமை கர்த்தர் குறைப்பதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் எல்லாரும் கொண்டு வந்து அந்த சிலையை தூக்கி வைக்கிறாங்க. தேவனுடைய பெட்டி அப்படியே தான் இருக்குது. அல்லேலூயா. உன்னை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. தூக்க வேண்டியது எதுன்னு சத்துருக்கு தெரியும். இது இருந்தா இவங்களுக்கு முன்னாடி பாதிப்பு வரும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. உன்னை பாதிக்க ஒன்றால முடியாது. நீங்கள் நானும் தான் அநேகரை பாதிக்க முடியும். கர்த்தர் அந்த வல்லமையை, அந்த கிருபை அபிஷேகத்தை நம் தலைமையில வைத்திருக்கிறார். ஒரு தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாகவே சத்துருடைய கிரியைகள் நிற்க முடியாது என்றால் உனக்கும் எனக்கு முன்பதாக ஒரு கிரியை நிற்க முடியாது. நீங்க தைரியமா இந்த மார்ச் மாதத்துல நீங்கள் பிரவேசிங்க. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அநேக கிரியைகள், பயங்கரமான போராட்டங்கள், சத்துருடைய கிரியைகள் கண்கூட நான் பார்க்கிறேன். அநேக விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாய், அநேக பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டு வருகிறான். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாத்ராகமம் 9:11 வாசித்து பாருங்களேன். யாத்ராகமம் 9:11. வேகமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லாரும் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகள் கூட யாருக்கு முன்னாடி நிற்க முடியலங்க. அங்க விக்கிரகங்கள் நிற்க முடியல, இங்க மாந்திரிகங்கள் நிற்க முடியல. அல்லேலூயா. நீங்க எதை குறித்தும் கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு மரப்பெட்டிக்கு முன்னாடி விக்கிரக கிரியைகள் நிற்க முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததை இங்க பார்க்கிறோம், தேவ ஜனங்களுக்கு முன்பாக மந்திரவாதிகள் நிற்க முடியல. மாந்திரிக கிரியைகள், செய்வினைகள், இனி கிரியை உனக்கு முன்பதாக அவைகள் நிற்க முடியாது. ஏனென்றால் உன் வலது பக்கத்திலே கர்த்தர் நிற்கிறார். உன் வலது பக்கத்தில் கர்த்தர் நிற்கும் பொழுது அவைகளுக்கு நீ பயப்படாயாக. உனக்கு முன்பதாக ஹல்லேலூயா அவைகள் நிற்க முடியாது. தேவன் அவைகளை உனக்கு நிற்க விட மாட்டார். நீங்களும் நானும் நிற்போம். அந்த பெண் எல்லாருக்கும் நடுவில் நின்றது உண்மைதான். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் எல்லாரையும் நிற்க முடியாமல் அவளை கர்த்தர் நிறுத்தினது போல உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில நான் எப்படி நிற்க போறேன்னு நினைச்சீங்கல்ல, கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். கர்த்தர் உங்களை நிற்க வை. மாந்திரிகமானாலும் விக்கிரக கிரியைகளானாலும் இவைகள் மத்தியில ஆண்டவர் உங்களை என்னை கர்த்தர் நிற்க பண்ணுவார். நம்முடைய தேவன் நம்முடைய வலது பக்கத்துல நிற்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்கள், 1 சாமுவேல் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எஸ்தர் 9:2 அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். எஸ்தர் சரித்திர புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதா. எல்லாம் கவனிங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. எஸ்தர் யூதர்களுக்கு முன்பதாக அந்த 127 நாடுகளில இருக்கிற ஜனங்கள் இந்த அடிமையாக வந்த யூதர்களுக்கு முன்பாக நிற்க முடியல. அல்லேலூயா. இவங்க யாருங்க? அடிமையா வந்தவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடிமையா வந்த ஜனங்களுக்கு முன்பதாக அல்லேலூயா பூர்வீகமா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களால நிற்கவே முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை பாருங்கள். யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடி கொண்டார்கள். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா யூதர்களும் இப்போ ஒன்னாயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு நாள் கிறிஸ்தவம் ஒன்றாக இணையும். சபைகள் எல்லாம் ஒன்றா இணையும். எலும்பு பள்ளத்தாக்கள் எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதில்லை. அல்லேலூயா.
எல்லாம் ஒரு நாளில கர்த்தர் ஒரு பெரிய சரீரமா எழுப்ப போகிறார், எழுப்புதலை உண்டாக்க போகிறார். அன்றைக்கு கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க, ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கு என்ன உண்டாயிட்டான்? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? அடிமையாக வந்த ஜனங்களுக்கு அதிகாரிகளும் ஆளுகை செய்கிறவர்களும் இவர்களை பயங்கரமாக இவர்களை அழிக்க வேண்டும் திட்டம் போட்டார்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்ன நமக்கு வருகிறது? தேவ ஜனங்களுக்கு முன்பாக அதிகாரிகளும் ஆளுகை செய்கிறவர்களும் நிற்க முடியவில்லை. உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டுங்க, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிற்கிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உனக்கு தவறான திட்டங்களை கொண்டு வருகிற, தவறான காரியங்களை கொண்டு வருகிற ஒருத்தர் நிற்க முடியாது. அல்லேலூயா. ஒருத்தர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக ஒருத்தர் நிற்க முடியல. ஆமென். தேவ ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மந்திரவாதி நிற்க முடியல. அடிமையாக வந்த யூத ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு அதிகாரி நிற்க முடியல. ஆமா பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல யூதர்களுக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியல. அவ்வளோ பெரிய மந்திரி ஆமான், அவனையே கர்த்தர் தூக்கி போட்டார். அவன் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பிட்டா கூட கர்த்தர் அவனை ஒன்றும் பண்ணிருக்க மாட்டார். அவன் தேவ ஜனங்களுக்கு விரோதமா எழும்பிட்டான். கர்த்தர் சும்மா இருப்பாரா? கர்த்தர் சும்மா பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அவன் எழும்பினது யாருக்கு விரோதமாக? அமலேக்கு தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினதை கர்த்தர் சொன்னாரு. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அவன் எழும்பிட்டான். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ காரியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் கர்த்தருடைய சிங்காசனத்தில் கை வைக்கிறார்கள். கர்த்தர் மௌனமாய் இருப்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமான் அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஆமான ஒரு வாசல் காவலாளியா இருந்த மொர்தெகாய்க்காக ராஜா தூக்கி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறான். யாருக்குங்க தூக்கு தண்டனை கொடுப்பாங்க அரசாங்கத்தில்? துரோகிகளுக்கு. ஆமென். பயங்கரமான குற்றவாளிகள் கொடுப்பாங்க. பாருங்க, தேசத்தில் இவ்வளவு பெரிய அதிகாரிய இந்த ஆமான் மொர்தெகாய் மேல கை வைத்ததுக்காக, அவனுக்கு விரோதமா திட்டம் தீட்டுறதுக்காக ஆண்டவர் என்ன கிரியை செய்யறாரு? அவனை இல்லாமல் ஆக்கிட்டாரு. அல்லேலூயா. நீங்க தான் உங்களை எப்பவுமே தரகுறவா என்ன செய்றீங்க? உங்களை தாழ்த்தி தாழ்த்தி நீங்க பாக்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உங்களை ரொம்ப நீங்க என்ன செய்றீங்க? தாழ்த்தி கொள்றீங்க. அப்புறங்க நமக்குள்ள தாழ்மை அவசியம், ஆனால் தாழ்வு மனப்பான்மை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. தாழ்மை நமக்கு அவசியம், தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால் இது முடியுமா? ஏன் முடியாது? கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். உனக்கு முன்பதாக ஒருத்தர் நிற்க முடியாது. இங்க இருந்த பலிபீடத்திலிருந்து நான் தைரியமாய் கர்த்தருடைய அபிஷேகத்தோடு சொல்லி அனுப்புகிறேன், உனக்கு முன்பதாக ஒருவரும் நிற்பதில்லை. ஒருவரும் உனக்கு முன்பதாக நிற்பது இல்லை. நீ அவர்களுக்கு பயப்படாத. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அநேக பரிசுத்தவான்களோட நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம் தங்கி தாபரித்து என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.